மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே உப்பனாறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் சீராக தண்ணீர் செல்லாததால் சுமார் 2 கிலோமீட்டருக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. உப்பனாறில் கரை அமைக்கவும் முகத்வாரத்தை சீரமைக்கவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். தரங்கம்பாடி அருகே கடலில் கலக்கக்கூடிய உப்பனாற்றில் முகத்துவாரத்தில் சரியாக தண்ணீர் செல்லாததால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு உப்பனாற்றினுடைய இரு புறமும் தண்ணீர் கடல் போல் தேங்கி காட்சியளிக்கின்றது. மழை பெய்யும் பொழுது வடிகால் வசதிக்காக இந்த உப்பனாற்றின் வழியாகத்தான் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய மழை நீர் இந்த உப்பனாற்றின் வழியாக கடலில் கலப்பது வழக்கம். கடந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக உப்பனாற்றில் அதிக அளவு தண்ணீரினுடைய வரத்து இருந்தது. ஆனால் முகத்துவார பகுதியில் முழுமையாக அந்த தண்ணீர் கடலுக்குள் செல்லாத ஒரு காரணத்தால் ராஜீவ் நகர் முதல் நண்டலேர் வரை இருக்கக்கூடிய சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு உப்பனாற்றினுடைய இரு கரைகளிலும் தண்ணீர் தேங்கி காட்சியளிக்கின்றது. குறிப்பாக இந்த உப்பனாற்றின் அருகே தடுப்பணை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக கால்வாயினுடைய ஆற்றினுடைய இருபுறமும் கரை அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த தடுப்பணையிலிருந்து செல்லக்கூடிய அந்த கரையானது பாதியிலேயே விடப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த தண்ணீரானது வலது மற்றும் இடது புறங்களில் ஊருக்குள்ளாக செல்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய காலி இடங்கள் 100 கணக்கான ஏக்கர் காலி நிலங்களில் இந்த தண்ணீர் முழுமையாக தேங்கி நிற்கின்றன. இது மட்டும் இல்லாமல் வீட்டு மனைகளாக பிரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த தண்ணீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கின்றது. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான குடியிருப்புகளையும் இந்த வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. வீடுகளுக்குள்ளாக இந்த தண்ணீர் செல்லவில்லை என்றாலும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது ஒரு பெரும் சிரமத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் அடைப்பட்டு இருக்கிறனால எல்லா தண்ணியும் அங்கே போகாமல் அப்படியே ஏற்று உப்பு தண்ணியெலாம் அங்கே வந்து இந்த நிலத்தடி நீர்லாம் வந்து உப்பு தண்ணியாக மாறுது. இந்த வருஷம் உப்பு தண்ணியெல்லாம் கலந்துடுது. இங்கே போகிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வழி இல்லாமல் இதாகிடுது. சீக்கிரத்தில் வடிய மாட்டேங்குது இந்த பக்கம்லாம் தண்ணி. இதில் எப்படி இருந்தாலும் இது ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும். அந்த தண்ணி ஃபுல்லாக 5-6 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும். அப்படியே தான் இருக்குது தண்ணி ஃபுல்லாக. பக்கிங்கால்வாய் வழியாக தண்ணி ஊருக்குள்ளே ஏறுது. அதனால் என்ன அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறேன் என்னன்னாக்கா, இந்த 2 பக்கமும் அணைங்கட்டி தண்ணி கடலில் கலக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். அப்படி இல்லாட்டினா இன்னும் அதிகப்படியான தண்ணிங்க ஊருக்குள்ளே புகுந்து எல்லாமே வீடுலாம் இந்த மக்களில் பாதிக்கப்படுறாங்க. அதனால 2 பக்கமும் அணைங்கட்டி கடலில் கலக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு இதன் மூலயமா தெரிவித்துக்கிறேன். காவிரி ஆற்றின் வடிகால்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த உப்பனாற்றினுடைய முகத்துவார பகுதியை சீரமைக்க வேண்டும். அதே போன்று இந்த ஆற்றினுடைய இரு பகுதிகளிலும் கரைகளை உயர்த்தி அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி வாழ் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் AVM சங்கர் மற்றும் செய்தியாளர் ராஜேந்திரனுடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.